பொழுதுபோதும் கர்த்தருடைய வார்த்தையை வந்து நம்ம பேசக்கூடும். நம்ம சர்ச் பாஸ்டர் வராங்க. எல்லாரும் சொல்றாங்க நல்லா தட்டாங்க. யாரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரையும் நேசிக்கிறார். உங்களதான் சொன்னார் நேசிக்கிறார். அதை சாதிப்போம், அதை சாதிப்போம். ஓகே, எல்லாருக்கும் புதிய மாதம் 4 மாதம் முடிஞ்சிருச்சு. இது 5வது மாதம். 5வது மாதம் 1வது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கீங்க. எல்லாருக்குமே ஏசப்பா மிகவும் ஆசீர்வதிப்பாங்க. 1வது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்புறம் நீங்கள் எல்லாம் கூட சொல்லுமா எது கூட பார்த்தா எனக்கு குடும்படியா தேவையா ஆவியாக இருக்குதையா. ஒரு பாட்டு பாடி ஆரம்பிச்சு நான் சொல்றீங்க நான் மீனுக்கார பெயர் நாங்கள் மீனுக்கார பெயரும் நான் அந்த
அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீடருடனே கூட உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதித்திரமாக, இவர்களில் ஒருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்திற்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார். அப்பொழுது அவருடைய சீசர்களில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப எல்லாரும் கவனிங்க. இந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் நம்மளோட பேசுறாரு. இன்னைக்கு இந்த வசனங்களை கொண்டுதான் ஒரு சின்ன பையனை கொண்டுதான் நம்ம பேசுறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சிறு பையனுடைய செயலை குறித்து தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், பார்க்க போகிறோம். இங்க இயேசு கிறிஸ்து மலை மேலே நம்ம போனவரை நம்ம பார்த்தோம்ல, அவர் மலை மேலே ஏறி அவர் நோக்கி வந்திருந்தாங்க. அவர் உட்கார்ந்து தன்னுடைய சீசர் எடுத்த வாயத்தை சொன்னாரு, ஆவியில் எழுதியுள்ளவர்கள் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. இந்த ஒரு வாரம் இந்த சம்பவங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம போன வாரம் பேசின வசனங்களும் சொல்லப்பட்ட சம்பவங்களும் எல்லாமே இன்டர் கனெக்டடா ஆண்டவர் அவ்வளோ அற்புதங்களோட என்ன பண்ணது நடத்தி வந்ததை நான் பார்த்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா சொல்லணும், பாய்ஸ் எல்லாம் சொல்லணும். அப்படி சொன்னாதான் அற்புதம் நடக்கும். நீ சொல்லணும் எதுவுமே நடக்காது. நீ ஏன் வந்தீங்க சர்ச்சுக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லணும்னா அப்படின்னா கர்த்தரோட ஆசீர்வதிப்பாரு. ஆமென் அப்படி சொல்லணும். அல்லேலூயா. பட்டாமா வாயில் என்ன வச்சிருக்க? கேக்குதா? கேக்குதா? அல்லேலூயா சொல்லு. ஏசப்பா ஜீவனை கொடுத்து அல்லேலூயா சொல்லு. ஆமென். பாட்டி அந்த ஆயம் பார்த்துட்டு இருக்கீங்க, சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இந்த ஒரு வாரம் ஆண்டவருடைய அவ்வளவு அற்புதமா நடத்தி வந்தது கண் கூட பார்த்தோம். அல்லேலூயா. இங்க நம்ம ஆலயத்தில் இருக்கிற எல்லா உடன் ஊழியர்கள் எல்லாரும் பார்த்தோம். அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயம் நாட்டு செய்திருக்கிறேன். அவ்வளோ நாம் எதிர்பார்த்ததை காட்டிலும் அற்புதமாக செய்யும். இன்னைக்கு கூட பாருங்க, பசங்க நேற்று சாக்லேட்டே இல்லை, நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். யாரும் வந்து கேட்டாங்க சாக்லேட்டு, இல்லை வாங்கிட்டு அனுப்பல, நான் வாங்கிட்டு மறந்தாச்சு. இன்னும் சாக்லேட் வாங்கிட்டு சாக்லேட்டாக இருக்கும். நான் வேலை கேட்கவே இல்லை. சொல்லணும் யார் வேண்டாம் ஆர்டர் செஞ்சுறாரு இல்லையா? அதான் வச்சு தான் எதுக்குன்னு கேட்டேன். பசங்களுக்கு ரொம்ப நான் கேட்டு வாழ்ந்த என்ன பசங்களுக்கு அப்படியா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. இங்க வசனத்தை பார்க்கலாமா? இயேசு 3ஆம் வசனம். இயேசு மலை மேல் ஏறி அங்கே தம்முடைய சிஷ்யனுடைய உட்கார்ந்தார். நம்ம மத்தேயு 5ஆவது அதிகாரத்துல பார்த்தோம். யோவான் சுவிசேஷகர் சொல்றாரு, 6ஆவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இயேசு மலை மேல் ஏறி அங்க அமர்ந்து என்ன பண்றாரு? ஆமா, உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்பொழுது பாத்தீங்கன்னா ஜனங்கள், திரளான ஜனங்கள், சொல்லுங்க வந்தாங்களா இல்லையா? மத்திய 5ஆவது அதிகாரத்தில் பார்த்தோம். அவருடைய வார்த்தை கேட்பதற்காக அவ்வளவு ஜனங்கள் என்ன பண்ணாங்க? மலை மேல கூடினார்கள். இங்க வேதாளர் சொல்ற, ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, இங்க நடக்கிற ஒரு அற்புதம் பத்தினா 5000 புருஷர்கள் சொல்றாங்க. என்னது? 5000 புருஷர்கள். புருஷர்கள் அங்க ஏற்க கல்யாணம் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ வாலிபர்கள் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? அப்ப 5000
மெயின்டைன் பண்றது மிக கஷ்டமாக இருக்கின்ற சூழ்நிலை. அந்த காலத்துல எப்படிதான் தெரியல, அதெல்லாம் ஆச்சரியமானது. என்ன சொல்ற மாதிரி அது ஒவ்வொரு புருஷர்களுக்கும் புரியும். கம் டு தி பாயிண்ட். அப்ப புருஷர் மாத்திரமே எத்தனை பேரு? 5000 பேர். அப்ப நம்ம கணக்குல வருவோம், கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருந்திருக்க கூடும்? உங்களுடைய கேஸ் சொல்லுங்க, எவ்வளவு பேர் இருந்திருக்க கூடும்? ஒவ்வொரு ஆள் சொல்லணும். புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் அப்படின்னா மனைவிகள் சேர்த்து அவங்க 5000 பேர் வச்சுக்கலாம். அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கும்? சும்மா கேட்கறேன்னு, மரியாக்கா உங்களோட கூட பிறந்தது எத்தனை பேர் இருக்கா மொத்தம்? வீடு 9 பேர். என்னது எத்தனை பேரா? 9 பேர். சரிங்களா? வேற யாரும் கேட்கலாம்? எங்க அம்மாவை கேட்கலாம், எங்க அம்மாவுடைய எங்க பாட்டி கேட்கலாம். ஆயா உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? ஆயா நீ இருக்கிறவல்ல, உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? உங்க எத்தனை பேர் இருந்தாங்க கூட பிறந்தவங்க? எத்தனை பேர்? 12. பாதி பேர் இறந்துட்டாங்க தானே? பாதி பேர் குறைஞ்சிட்டு கொஞ்சம் வந்துட்டு இறந்துட்டாங்கன்னு சொன்னேன். எத்தனை பேரு? அவங்க இல்ல, இப்ப இருக்கிறவங்க கேட்கல. கூட பிறந்த எத்தனை பேர் பிறந்தாங்க? 12 பேர். இப்ப ஒன்ன பித்து வளர்க்கறதுக்குள்ள உசுறு ஆயிடுது. 12 பேர் அவங்களாம் கோயில் கும்பிடணும்ப்பா. வேற சொல்லும். அந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க. பிள்ளைகள் வளர்ப்பது அவ்வளவு காயம். ஒரு ஆள் உள்ள வளர்க்க மாட்டாங்கன்னு தெரியல, நிறைய பிள்ளைங்க இறந்து போயிடுது. ஒரு ஆள் பசங்க சரியா பார்க்கல. சரி, அந்த கதைலாம் நமக்கு தேவையில்லை. இங்க வாங்க, கம்ப்யூட்டர் பாயிண்ட். இங்க புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். 5000 பேருக்கு 5000 மனைவி வைத்துக் கொள்வோம். அந்த 10,000 5000 குடும்பத்துல எத்தனை பிள்ளைகள் இருந்திருப்பாங்க? ஒரு குடும்பத்தில் எத்தனை பிள்ளைங்க வச்சுக்கலாம்? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நான் யாருக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா, பிரித்திகா சொல்ல, எத்தனை பேர் கொடுக்கலாம்? ஒரு ஃபேமிலி எத்தனை பேர் கொடுக்கலாம்? எஸ், உதாரணத்துக்கு சொல்றேன். பைபிள்ல யாக்கோபுன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவங்க எத்தனை பசங்க தெரியுமா? யாக்கோபு 12 பேர். சும்மா சொல்றேன். அது போல இருக்காங்க ஒரு வீட்டு. அவங்க அப்பயும் 12 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாரு. அப்ப 2 மனைவி வேற சொல்றாங்க. அது வேற டிபார்ட்மெண்ட் அது போயிடும். சரி, நீங்க எல்லாம் கம் டு தி பாயிண்ட். அப்ப எத்தனை பேர் வைத்துக் கொள்ளலாம்? உன்னோட கேஸ் சொல்லு. எத்தனை பேர் இருக்கு? நான் ஃபேமிலி. ஓகே, 12 பேர் வச்சுக்கலாமா? எல்லாம் கவுண்ட் பண்ணுங்க. இப்ப கணக்கு யாரும் புரியுன்னு பார்த்துடலாம். பாபு கிட்ட கேட்கலாமா? ஓகே, பாபு பதில் சோனியா சொல்றோம். சோனியா என்ன ஷாக் ஆகுது? ஒரு ஃபேமிலியில 12 பேர் அப்படின்னா 5000 ஃபேமிலி கால்குலேட்டர் இருக்கா? சரி, படிக்கிற எதுக்காக பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம்? நான் முட்டாள்பா, என்கிட்ட கேட்காதீங்கப்பா. யார் 10th படிக்கிறார்? 10th மேக்ஸ் எடுத்துருக்கோம். சுசிகா கேட்கலாம். 60,000மா? யாரா நீ? எங்கடா இருந்தா? 60,000 சரியா? தவறான மாதிரி. 5000 ஃபேமிலி, 12 பேரு. நம்ம எத்தனை வருது? 12 எத்தனை? கரெக்டா? வைஃப் எல்லாம் சொல்லலாம். பிள்ளைங்க மட்டும் எத்தனை பேர் தானே கேட்டேன். எவ்வளோ நீ சொன்ன? நீ அம்மா நீ சொல்லி கொடுத்தியா? எவ்வளோ சொன்ன? சத்தம் கேட்டுச்சா? சும்மா சொன்னீங்க. ஒழுங்கா சொல்ற, உண்மையை சொல்ற. எவ்வளோ சொன்ன? கால்படுறியா? ஆமா ஆமா, 60 வருது. அப்ப நான் பிள்ளைங்க மட்டும் தான் நான் கேட்டேன். சரிங்களா? அப்ப 60,000 எனக்கு ஒரு 10,000 மற்ற பேர். சரி சரி, ஓகே.
குறைஞ்சது, அதாவது நம்ம 12 பேர் வேணாம், அதுல பாதியை கம்மி பண்ணிக்கலாம். 6னா 30,000 வந்தாங்க. 30,000 பிளஸ் ஒரு 10,000, ஒரு 40,000 பேர் வச்சுக்கலாம். எத்தனை பேர் வச்சுக்கலாம்? 40,000 பேர் வச்சுக்கலாம். ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஹலோ உங்களோட தானே பேசிட்டு இருக்குது. ஹலோ சொன்னா ஹலோ சொல்லுங்க. ஹலோ அல்லேலூயா. அதனால அமைதியா இருக்காதீங்க. நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறீங்கன்னா அப்படின்னா அல்லேலூயா. அப்ப 40,000 பேர் சொல்லுங்க. 40,000 பேர் ஜனம் கூடி இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கிரௌட் இல்ல? அப்ப மைக்கு கிடையாது, அப்ப எந்த ஸ்பீக்கர் கிடையாது. எப்படி இவ்வளவு ஜனங்களிடத்துல, அதாவது இவ்வளவு ஜனங்கள் வந்து இயேசுனுடைய வார்த்தையை கேட்பதற்காக வந்திருப்பாங்க. ஈவன் சிறு பிள்ளைகளை கொண்டு. சரி, ரித்திகா உட்காந்துருங்க. அஸ்வின் உட்காந்துருப்பா. குட் பாய் உட்காந்துருப்பா. குட் பாய். அப்படியே உட்காருமா. சண்டே கிளாஸ் வந்து நிறைய விஷயம் கற்றுன்னு இருக்கிறான். அழுகுறதுக்கு, அடம்பிடிக்கிறது, சத்தம் வராம இருக்கணும். சரி, இப்ப நம்ம வாசிப்போம். அஞ்சாவது வசனம் வாசிக்குமா? இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். இங்க பாருங்க, எல்லாரும் கவனிங்க. மை டியர் சர்ச் பிலீவர்ஸ், கிட்டத்தட்ட 30,000 40,000 ஜனங்க இருக்கிறாங்க. அவ்வளவு பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க? கூடி வந்திருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட சொல்லப்படுகிறது ஒரு 3 நாள். எத்தனை நாள் அங்கதான் இருக்கிறாங்க? ஆமென். இன்னைக்கு எல்லாம் ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்து அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. சத்தம் கேக்குதா? ஒரு 3 மணி நேரம் சபையில அமர்வது நமக்கு அவ்வளவு கடினமாக இருக்கு. நம்ம உட்கார மாட்டேங்குது. சீட்டுல உட்கார மாட்டேங்குது. துடிக்குது. ஆளுங்க எல்லாம் துடிக்குது. அப்பதான் அடிவாடி போயிட்டு வரோம். பாத்திரம் அண்ணா ஒரு சபையில ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்து அவ்வளவு கடினமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை 1/2 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா எல்லாம் முறைக்க ஆரம்பிச்சிருங்க. 1/2 மணி நேரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா தூங்க ஆரம்பிச்சிருங்க. நீங்க எங்கேயாவது ஏதாவது எடுத்துக்கோ. கத்திரன் ஐயர்னு தெரிய கொடுக்குறாங்க. தூங்க ஆரம்பிச்சு சோதரம் பரவாயில்ல. நீங்க நினைச்சுன்னா வந்து ஒரு நிம்மதியா இருக்கிறீங்களா? அதையும் நான் என்ன பண்ணிடுறேன்? அலிந்து ஆமன் சொல்லி எழுப்பி விட்டுறேன். இதுக்கப்புறம் எழுப்பு போறது கிடையாது. நல்லா தூங்குங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க போலையா? நைட்டும் தூங்கிட்டு இங்க வந்து தூங்கினா ஆண்டு ஒரே தூக்கம் தூக்கிடுவார். கர்த்தருடைய வசனத்தை கேட்பதில் அவ்வளோ நம்ம என்ன பண்ணணும்? ஆர்வம் காட்ட வேண்டும். என்ன காட்ட வேண்டும்? ஆர்வம் காட்டணும். நம்ம என்ன பண்றோம்? ஆர்வம் காட்டணும். கர்த்தர் வார்த்தையை கொடுக்கணும் சொன்னா போதும். கொட்டாய் வந்துடும். அது மிகவும் தவறானது. கெட்டாவி கொட்டாவி அது கெட்டாவி விளையாடுது. கர்த்தருடைய வசனம் கேட்கிறது. இப்ப யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து அந்த மலையில வந்திருக்காரு கேள்விப்பட்ட சிறு பிள்ளைகள் எல்லாம் வந்திருந்தாங்க. சிறு பிள்ளைகளாக கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்காக 5வது கூட படிக்கிற பிள்ளைகளாக 5வது கூட படிக்கிற பிள்ளைகளாக முன்னாடி வாங்க. 1வது 2வது 3வது 4வது நீ எத்தனாவது? 6வது வா. 7வது வா. வா ரித்திகா வா. அல்ல குழந்தைய கிளம்பி கூட்டாதான் சார் காரியமே கிடையாது. ஆமா 7வது போப்பா தானே. 7வது 8வது 9வது போகுதா? இது சிறு பிள்ளைகளை காப்பிடுங்க.
இவங்கதான் ஜெனரேஷன். ஆண்டவருடைய ராஜ்யம் இவங்கதான். நல்லா கரெக்ட். நீங்க தப்பலனா இவங்கதான் நம்ம கல்விக்குடி ஆளக்கூடிய தலைவர்கள். அல்லேலூயா. இவங்கதான் தமிழ்நாட்டு ஆளக்கூடிய தலைவர்கள். அல்லேலூயா. ஆனா நம்ம சபையில வரவங்க இவ்வளவு சத்தம் கை தரணும். நீங்க சபைக்கு வந்திருக்கிறார் மற்ற வார்த்தை கேட்பதற்காக. இந்த பிள்ளைகளை போலதான் அப்படியே இங்க உட்காருங்க. நீங்க இங்கே உட்காருங்க. இங்கே உட்காருங்க. என்ன பார்த்து அப்படியே ரவுண்ட் உட்காருங்க. என்ன பார்த்து நான் பாருங்க. அவங்கள பார்த்துக்க இந்த சொல்லு. உட்காருங்க உட்காருங்க. நீங்க தான் முக்கியமான ஆட்கள் எடுக்கணும். உள்ள போகாது. உட்காருங்க உட்காருங்க. அப்ப இந்த பிள்ளைகளை அடக்கி அமர வைப்பது மிகவும் கடினமான ஒரு குழந்தைய அது அடக்கி அமர உட்கார வைக்கிறது. இதுமாரி பிள்ளைங்க யோசிச்சு பாருங்க. இதுமாரி பிள்ளைங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவ்வளோ ஆர்வம் கொண்டு கிட்டத்தட்ட எத்தனை பிள்ளைகள்? அது எத்தனை பிள்ளைகள்? 30,000. நம்ம ஆரம்பம் 30,000 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? பேரண்ட்ஸை காட்டிலும் பிள்ளைகள் அதிகம். பேரண்ட்ஸை காட்டிலும் ஏற்ற மாட்டீங்க. பேரண்ட்ஸ் ஏற்ற சபையில் ஆண்ட வார்த்தை ஓகே. இங்க இருக்கிற பிள்ளைகள் போல இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்பதற்காக அதாவது 30,000 பிள்ளைங்க கிட்ட நான் குத்துமதிப்பா சொல்றேன். சரிங்களா? நீங்க அதுக்கு மேலே இருக்கிறா கம்மியாகவும் இருந்திருக்கலாம். அதிக பிள்ளைகள். இது நடந்த இயேசு செய்த அற்புதத்திற்கான ஒரு முக்கிய காரணமே இது போல சிறு பிள்ளைகள் தான். அல்லேலூயா. இது போல சிறு பிள்ளைகள் தான். ஆண்டவர் சொல்றாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பரலோக ராஜ்யம். ஏசாயா அப்பதான் சொல்றாரு, இதே போலதான் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு தடைப்பட இடம் கொடுங்கள், அவர்கள் தடை பண்ணாதீர்கள். ஏனென்றால் பரலோக ராஜ்யம் யாரும் பட்டவுடையதா? கஷ்டமே தெரியாது. அம்மா என்ன கஷ்டப்படுறாங்க அப்ப அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணது. அம்மா ஜாலியா விளையாட தெரியும். பர்த்டே வந்தா ட்ரெஸ் எடுத்து தாங்கன்னு சொல்ல தெரியும். அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அம்மா ஜாலியா விளையாட தெரியும். கவலை என்ன நினைக்கிற இந்த வயசு பிள்ளைங்க பிரவீன அது நல்லா இருந்தாலும் அதை பத்தி யோசிக்கிற என்னது ஏசப்பா இப்படிதான் நீ மாறணும்னு சொல்ற. உன் கவலையே பத்தி யோசனை இருக்கிற, உன் காரியத்தை பத்தி யோசனை இருக்கிற. சிறு பிள்ளைங்க அப்படியெல்லாம் கிடையாது. நல்ல வீட்டில் பெரிய பிரச்சனை இருந்தாலும் அவங்க ஆண்டுடைய பிரசனம் வந்து அவங்க சந்தோஷமாயிட்டாங்க. இயேசு சொன்னாரு, இறக்கம் குணம் உள்ளவன் அவன் இறக்கம் பெறுவான். இல்ல ஏசப்ப சொல்றாரு, உங்களை நீ நேசிக்கிறது போல உங்களையும் நேசிக்கணும். சிறு பிள்ளை இடத்துல சொன்னாரு. உங்க இடத்துல சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களிடத்துல இருக்கிறத யாரோ ஒருத்தர் கேட்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணா பாதி கொடுக்க சொன்னாரு. என்ன கொடுக்க சொன்னாரு? என்ன சொல்லுங்க, உனக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு பாதி என்ன பண்ண அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு சொல்லல. அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சொல்லல. உங்களுக்கு உள்ளதை என்ன பண்ண கேட்கிற விதத்துல கொடு. உங்களுக்கு மிஞ்சினது தான் மற்றவங்களுக்கு. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து இவ்வளவு சத்தியங்களை அவர் மலை மேல் இருந்து ஜனங்களிடத்திலையும் பேசிக் கொண்டிருந்தார். அது ஆரம்பமாக கவனித்து யார் என்று தெரியுமா? வயசான பாட்டிகள் எல்லாம் தூக்கி கொண்டிருந்தார்கள். அப்பாக்கள் எல்லாம் மயக்கத்துல இருந்தார்கள். பசி மயக்கத்துல அப்பாக்கள் எல்லாம் மயக்கத்துல, அம்மாக்கள் எல்லாம் இருந்தாங்க. ஆனா அதிகமா ஆண்டு வார்த்தை கேட்டது யார் தெரியுமா? சிறு பிள்ளைகள். இல்லையா? சிறு பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகள் பெரியவரை காட்டிலும் சிறியவர்கள் அதிகமாக கவனம் கொள்ள, அதாவது கவனமுடையவர்கள், சீக்கிரமாக செயல்படக்கூடியவர்கள். பாருங்க, நேற்று வந்து ரித்திஷ் இல்லை பிரவீனுடைய தம்பி, அவன் பார்த்தீங்கன்னா உண்டிகள் வச்சிருக்கிறான்.
பிபிஎஸ்க்காக நான் பைசா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யாரு? சின்ன பையனோட தம்பி. அவன் என்ன பண்ணான், 1ஆம் தேதி தான் உடச்சிருவேன். நான் சொன்னேன், டேய் நாளைக்கு கிஃப்ட் வாங்க பண்ணா, நான் 1ஆம் தேதி தான் எடுப்பேன். எதுக்கு நீங்க 1ஆம் தேதியா? டேய் நீ தானே அவன் குடு குடு குடுன்னு ஓடிட்டா வீட்டுக்கு. எதுக்கு தெரியுமா? ஊட்டியில் உடச்சி காசு எடுத்து வர்றதுக்காக. அவங்க அம்மா தரல. என்ன விஷயம்? இப்போ உடைக்காத, அப்புறமா உடைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொன்னாங்க. அப்ப சிறு இருதயத்தை பாருங்களேன். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க? குடுக்கலாம். யாரெல்லாம் இருக்கீங்க ஓடுறது பார்த்தது? எப்படா ஒண்ணு காத்தடி ஓடுன்னு சொல்லுங்க. நீங்க இருக்கீங்களா இல்லையா? யார் இருந்தாங்க? யாரு? நீங்க யாரும் இல்லையா? நீங்க இருந்தீங்களா? பாக்ஸ் உண்டியலுக்கு காசு என்ன மனம் தெரியுங்களா? யாரு தான் இல்ல என் கூட யாரும் இருந்தாங்க, யார்கிட்ட பேசுங்க. சரி விடுங்க, நீங்க இல்லையா? சரி, இப்ப நான் என்ன சொல்றேன், சிறு பிள்ளைகள் ஆண்டவருக்காக குடும்பம் இவ்வளவு இருதயமுடையவர்கள், உடனே கீழ்படுகிறவர்கள். ஆனா பேரண்ட்ஸ் இருக்கிற அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? கொடுத்துக்கலாம். நான் தப்பா எதுவும் சொல்லலாம், பேரண்ட்ஸ் தப்பா சொல்றேன்னு அங்கே அவங்க இருதயத்தை பாருங்கன்னு தான் சொல்றேன். அப்ப பெரியவர்களுக்கு பல காரியங்கள் யோசிப்பாங்க. ஆனா சிறு பிள்ளைகள் உடனே பண்ணுதான் கர்த்தனோட வார்த்தை கரெக்டாக போயிடுச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க? கீழ்படியா. அதுக்காக தான் பிபிஎஸ், அதுக்காக தான் இது. அதனாலதான் ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்களில் சிறு பிள்ளைகளுக்கான வேதாகம விடுமுறை பள்ளி நம்ம ஒவ்வொரு ஆலயத்திலும் என்ன பண்றோம் செய்யும். இங்க இயேசு கிறிஸ்து சொல்ற சீசன் இடத்துல தம்பிங்களா கவனிங்களா, அப்ப உங்களுக்கு இயேசப்பா பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. இயேசப்பா பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. வந்து இயேசப்பா சொல்ற நீங்க யாரும் நீங்க ரொம்ப நேசிக்கணும் சொன்ன கேட்பீங்களா இல்லையா? எனக்கு புரியுமா? நான் சொன்னா வச்சுக்க உடனே கேட்பாங்க. என்ன நான் சொன்ன உடனே கேட்பேன் இல்லையா? ஆமா, கடைக்கு போயிட்டு பட 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 விட்டு வருவோம். 5 நிமிஷத்துல உடனே 5 நிமிஷத்துல வந்துடும். நல்லா சில பேர் கடைக்கு அனுப்பிச்சுடுவேன். சீக்கிரமா வேணும்னா செய்யுங்க. 1-2 பார்த்தீங்கன்னா நெருங்கி ஓடுவான், அவன் ஓடுவான். ஆமா ஓடுவான், ஃபாஸ்ட் எங்கேயும் ஓடுவான். அங்கிருந்து ஆயிடும், ஸ்லோ ஆயிடும். போவான் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு வருவான். ஏன்னா பல கடைகளுக்கு போயிட்டு வருவான். அதனால சரி என்ன சொல்ற அப்படின்னா அவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பாங்க பிள்ளைங்க. அப்ப இயேசு கிறிஸ்து இங்க சீசனிடத்துல கேட்கிறாரு, போயிட்டு இந்த ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு ஏதாவது இருக்குதான்ட்டு பார்த்துருவாங்க. அப்ப சீசர்களுக்கு பாருங்க கொஞ்சம் கூட என்ன கிடையாது, விசுவாசமே கிடையாது. ஆண்டவரே இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நமக்கு என்ன கிடையாது, என்ன கிடையாது. இவ்வளவு பணம் கூட இவ்வளவு பேர் வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க போய் இங்க இருக்கு யாருக்காவது இருக்குதான்னு என்ன பண்றீங்க, பார்த்துருவான்னு சொல்றீங்களே கேள்வி கேட்கிறாங்க. அப்ப என்ன பண்ற, ஆண்ட்ரூ யாரு, அந்திரேயா பேதுருடைய சகோதரன் என்ன பண்றான், he found out one boy. அவரே சிறு பையனை பார்க்கிறான். அந்த சிறு பையன் வந்து ஏதாவது இருக்குதான்னு போய் என்ன பண்றாங்க, சீசரோட போயிட்டு ஜனங்களுக்கு கேட்கிறாங்க, பெரிய கடை கேட்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, எடுத்து வாயில போடுவோம். நம்ம என்ன பண்றாங்க, எத்தனை நாள் இருக்கிறாங்க சொல்லுங்க, எத்தனை நாள், எவ்வளவு பசி எடுக்குமா எடுக்காதா சொல்லுங்கம்மா, எடுக்குமா எடுக்காது. ஒரு வேலை சாப்பிட்டாலும் பசி எடுக்கும். யாரும் கேட்டானா இல்லைங்க எடுக்க மட்டும் தான் இருக்கு, என்ன பண்றோம் இல்லைன்னு சொல்லிடுவோம். நம்ம அது கூட சொல்ல மாட்டோம், இல்லைங்க சாப்பிட்டேன் காலி ஆயிடுச்சு சொல்லும்போது சொல்ல மாட்டோமா. அப்ப எல்லாமே பெரியவங்க ஒரு ஆள் கூட கொடுக்கல, அது போடப்படலை. பெரியவங்க ஒரு கொடுத்தா வேண்டிய யாருமே சொல்லப்படலாங்க. அப்பொழுது ஒரு சிறு பையன் வந்து தன்னிடத்துல எத்தனை இருக்கா, அவங்க போய் செக் பண்றாங்க. பெரியவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஜூம் பண்ணி காட்டுறது அதை சீசர் எல்லாம் போய் கேட்கிறாங்க. என்ன பண்றாங்க, பெரியவங்க போய் கேட்கறாங்க, யாரும் என்ன பண்ணல இல்லைன்னு சொல்றாங்க, கொடுக்கல. ஆனா ஒரே ஒரு சிறு பையன், லைக் உங்களை போல சிறு பிள்ளைகள் கொண்டு வந்தார்.
இந்த பையன் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் தான் நல்லா இருக்கும். அவங்க அம்மா அவ்வளவு பெருசா இருக்காது. மேபி 5 ரொட்டி 5 ரொட்டியும் 2 மீனும். சொல்லுங்க எத்தனை? அவங்க அம்மா யாரு கொடுத்தாங்க? உங்க அம்மா யாருக்கு அசைவு கொடுப்பாங்க? உங்க அம்மா யாருக்கு சோறு கொடுப்பாங்க? நூறு கொடுப்பாங்க, பக்கத்து இருக்கிறவங்க இதான் கொடுப்பாங்க. எல்லாருக்கிட்ட அப்படிதான் கொடுப்பீங்க. அப்படின்னு என்ன சொல்லி கொடுப்பீங்க? யாரும் கேட்டா யாருக்கும் கொடுக்காது, நீ சாப்பிடணும். அம்மா சொல்றது நீ தான் சாப்பிடணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது, யாரு கேட்டாலும் கொடுக்கூடாது, எல்லாத்தையும் நீ தான் சாப்பிடணும்னு சொல்லணும். எங்க அம்மா சொல்லி தருவாங்க. ஆனா இங்க வந்து ஏசப்பா சொல்ற உனக்குள்ளதை மற்றவங்களுக்கு என்ன பண்ண, அவங்களே ஏசப்பட பிள்ளைகள் அப்படின்னா அவங்க யாரு? அவங்க யாருடைய பிள்ளைங்க? தேவனுடைய பிள்ளைகள். உனக்குள்ளதை மற்றவங்களுக்கு கொடுத்து பழகணும். உன்னிடத்துல யாரா கேட்கிறாங்கன்னா இல்லைன்னு சொல்லாத. ஏசப்பா சொன்னார், உன்னிடத்துல யாரா கேட்கிறாங்கன்னா சொல்லுங்க இல்லைன்னு சொல்லாத அப்படின்னு ஏசப்பா சொன்னார். இதை கேட்டு அந்த சிறு பையன், அந்த சிறிய பையன் என்ன பண்ணா தெரியுமா? அவங்க எல்லாம் கேட்டு இருக்காங்க, எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் டிஃபன் பாக்ஸ் ஆகாது ஆண்டவனுக்கு அந்த டிஃபன் பாக்ஸ் கொடுத்து அனுப்பி இருக்கிறார். அதாவது பாருங்க கரெக்டா பண்ணுங்க. இது போல டிஃபன் பாக்ஸ் எடுத்து வந்து வீட்டில் இருக்கா? ஆனா என்னமா இருக்கு கொடுத்துட்டு அங்கிள் அங்கிள் ஜீசஸ் கிரைஸ்ட் கேட்டாரே, என்னங்க ஜீசஸ் கேட்ட எடுத்துமேட்டு சொல்லுங்க. என்ன சொன்னாரு? யாரு கேட்டாங்க சொன்னாங்க? ஏசு கேட்கிறாரு. அப்ப ஏசப்பாவை கேட்டாங்க. என்ன பண்ணோம்? கொடுக்கணும்ட்டு அவனுடைய ஃபுட்டு எல்லாத்தையுமே என்ன பண்ணோம்? 5 அப்பமும் 2 மீனையும் எப்படி பாருங்க எல்லாரும் சாப்பிட்டு எம்டியா வச்சிருந்தாங்க. ஆனா இங்க ஒரு பையன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எப்படி அவன் மறந்துட்டு இருப்பானோ, அவனுக்கு பசி எடுக்கக்கூடிய வசம் சொல்லுது. தேவனுடைய வார்த்தையில தான் அவனுக்கு என்ன பண்ணு, அதுதான் உங்க அப்பம். ஒவ்வொரு மனுஷனும் அப்பத்தினால் மாத்திரம் உயிரோட மாட்டா, தேவனுடைய வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலையும் நம்மளோட பே பண்ணும். இந்த தன்மை கொடுக்கறதுனால இவனை போல இருக்கிற தன்மை கொடுக்கறதுனால அந்த அந்திரைய ஆண்டு என்ன பண்ணாரு? எடுத்துன்னு வந்து இயேசுவிற்கு கொடுக்கிறாரு. இயேசு என்ன பண்றாரு? வாசிக்கணும். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். இந்த மாதிரி ஒன்றும் அற்புதம் நடக்கல. இதான் விசுவாசம்ன்றது. சீசர் என்ன பண்றாங்க பாருங்க. எல்லாரையும் பந்தியில் என்ன பண்ண சொல்றாங்க? உட்கார வைக்க சொல்றாங்க. உட்கார வைக்க. அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். புருஷர் மாதிரி எத்தனை பேர் சொன்ன? 5000 பேர் இருந்தார்களா? இயேசு அந்த அப்பங்களை எடுத்து என்ன பண்ணாராம்? ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் என்ன பண்ணாரு? நல்லா கவனிங்கள. 5 அப்பமும் 2 மீனையும் அவங்க பார்த்தா பல கூடைகள் இருந்தது. என்ன இருந்தது? கூடைகள். அப்பெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இயேசுடைய வாக்கு அவர் எவ்வளவு நாள் வேணாலும் பேசுவார், எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுவார், எவ்வளவு நாள் வேணாலும் பேசுவார். அப்ப என்ன பண்ணாங்க? கூட கூடையில என்ன பண்ணி இருந்திருக்காங்க? மூட்டை தீன் வந்துருக்கிறாங்க. சோத்து மூட்டையை சொல்ல புரியுதா? அவங்க திண்ணை என்ன பண்ணிருக்கிறாங்க? காலி பணியால வச்சிருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? கூட இல்ல அந்த பையன் கொடுத்த டிஃபன் பாக்ஸ் இங்க இருக்கிறது எம்டியான என்னது? கூட அப்ப என்ன பண்றாங்க? அவங்க பல கூடைகள் மீதியா இருக்குது, எம்டியா இருக்குது. இயேசு கிறிஸ்து பண்ணாங்க 5 அப்பத்தையும் 2 மீனையும் நடவடிக்கை ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். என்ன பண்றாரு? அந்த பிள்ளையோடைய அந்த ஆஃபரிங் தேவன் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். நடக்குது என்ன? படிமா. சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். சொல்லுங்க. கூட கணக்கு.
12 கூட கிடைச்சது. அல்லேலூயா. மீதம் எடுத்தது எத்தனை கூட சொல்லுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தெரியும், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் கூட நினைச்சிருப்பாங்க, கூட கொடுக்கப்படும். எக்ஸ்ட்ரா பிளஸிங். இந்த சாட்சியா சொல்லப்படுற ஒரு ஆச்சரியமாக இருக்கக்கூடியது எனக்கு சொல்லப்படுறாங்க. ஸோ அதாவது அந்த சிறு பையன் தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருந்ததுனால, தேவ வார்த்தையை கீழ்ப்படுத்து அவருடைய அப்பத்தையும் மீனையும் கொடுத்ததுனால, இயேசுவினிடத்தில் கொடுத்ததுனால, இயேசுக்காக கொடுத்ததுனால ஒவ்வொரு பேர் பசியா இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு பையனுடைய விசுவாசமும் அர்ப்பணிப்போம். அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கொடுக்குறான். அவனுக்கு அதுக்கப்புறம் கிடையாது, அவன் பசியா தான் இருந்திருப்பான். அப்ப அவனை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆண்டவர் கடந்து கொடுக்கும்போது திருப்தியா சாப்பிட்டான். சொல்ல மேபி அவன் 5 அப்பத்தையே 2 மீன் சாப்பிட்டு திருப்தி கூட இருந்திருக்காரு நினைக்கிறேன். எல்லா ஜனம் திருப்தியா சாப்பிட்டார்கள். எப்படி சாப்பிட்டாங்க? திருப்தியா சாப்பிட்டார்கள். கூட எத்தனை கூட ஜனம்? 12 கூட மீதம் எடுத்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இதே போலதான் நேற்றும் நாங்க ஃபுட்டு செஞ்சோம். உண்மையான பிள்ளைங்க திருப்தியா தான் சாப்பிட்டாங்க. சாப்பிட ரொம்ப டேஸ்டா செஞ்சுட்டாங்க. ஸோ பிள்ளைங்க என்னதுன்னா இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, வந்து எல்லாருமே சாப்பிட்டாங்க. யாருமே சாப்பிடாம இல்லை. முதல்ல போனவங்க தான் பாவம், ரிட்டர்ன் வர்றாங்க. ஆனா எல்லாருமே கரெக்டா போயிடுச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரே நல்லா பண்ண பசங்க பயங்கரமா சாப்பிடுவானுங்க. ஒரே ஒரு என்னன்னா மீதி எடுக்கப்பட்டது. ஆனா ஆயிரம் எடுக்க வரலாம். எல்லாருமே திருப்தியா சாப்பிட்டாங்க. என்ன திருப்தியா சாப்பிட்டே இல்லையா? உண்மையில நான் திருப்தியா சாப்பிட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, திருப்தியாக அந்த 5000 புருஷர்கள், 5000 மனைவிகள், 30,000 சிறு பிள்ளைகள் திருப்தியா சாப்பிட்டாங்க. ஒரு பிள்ளை அர்ப்பணிக்கிறாங்க, ஒரு பிள்ளை தினம் வார்த்தை கேட்கிறாங்க. அங்க இருக்க எல்லா ஜனங்களுக்கும் அற்புதம். ஆமென். இப்ப நான் சொல்றேன் நடந்த அற்புதத்தை. நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், போன வாரம் சாட்சியா சொல்லியிருந்தேன். என்னுடைய நண்பன் எனக்கு கால் பண்ணி 2000 கொடுத்தான்னு சொன்ன பார்த்தீங்களா? சொன்னா இல்லையா? அவன் தான் முதல் ஆஃபரிங் கொடுத்தான். ஏசப்பா சொன்னாரு, ஒரு ஓடுபட்ட சர்ச்சு, அந்த சர்ச்சு கொடுன்னு சொன்னாரு. அது எந்த சர்ச்சுன்னு தெரியாம 1 வாரமா 2 வாரமா நான் ஜபத்துல சரியான கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி விட்டுட்டேன். கடைசி நேரத்தில் வர்றப்ப நான் ஜோம் பண்ணி கேட்டேன். அப்போதான் ஆண்டவர் நம்ம சபை காமிச்சிருக்கிறார் இல்லையா? அப்ப நைட்டு அவனை பேசுறேன். அவன் எனக்கு 2000 ரூபாய் என்ன பண்ணியிருந்தான், அமைச்சிருந்தான் சொல்லியிருந்தான். இல்லை, அந்த 2000 எது தெரிஞ்சு வச்சுருக்கிறான். நேற்று நைட் அவனை என்கிட்ட பேசுறான். ரொம்ப ஆச்சரியம். அந்த 2000 ரூபா அவனோட மனைவி எத்தனை மாசம் சாமி தானே இப்ப 7வது மாசம் அவங்க வைஃப் பார்த்தீங்கன்னா கன்சீவா இருக்கிறாங்க. பெட் ரெஸ்ட்ல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க 7 மாசம் பெட் ரெஸ்ட்ல இருக்காங்க. ஏன்னா அவங்க யூட்ரஸ் கீழே இறங்கிருக்கு. அவங்களுக்கு அவங்க நடக்கவே முடியாது, கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் ஹாஸ்பிட்டல் போனோம். ரொம்ப கஷ்டப்படுற பையன். அந்த 2000 இருக்குன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் தானே அது. எம்ஆர்ஐ ஸ்கேன் எவ்வளோ தெரியுமா? யாருக்காவது ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பிரைவேட் குறைஞ்சது 3000 8,000. நான் பாருங்க 8,000. பிரைவேட்ல 8,000 கிட்ட கேட்பாங்க. சரிங்களா? இவன் அது வந்து 6th மந்த்லி பார்ப்பாங்க, 7th மந்த்லி பார்ப்பான்னு தெரியல. வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவன் வச்சு நம்ம ஹாஸ்பிட்டலுக்காக அவன் 2000 ரூபாய் வச்சிருக்கான். 2000 பைசா கிடையாதுன்னு சொன்னான். 2000 ரூபாய் வச்சிருந்தேன் நான். ஏசப்பா நீ ஜபத்துல சொன்ன உடனே என்ன வேற பேசல. அதை அப்படியே அமைச்சு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். சரிங்களா? அவன் பார்த்தீங்கன்னா அந்த நைட் அமைச்சுட்டான். பேச உடனே நைட்டாக அமைச்சுட்டாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வேலைக்காக கூப்பிட்டுருக்காங்க. இல்லை நான் ஒய்ஃபை கொண்டு ஹாஸ்பிட்டல் போனோம், நான் 2 நாள் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனோட ஓனர் என்ன சொல்லியிருக்காங்க, போயிட்டு அந்த பார்க்க சொல்லியிருக்காங்க. அந்த ஏசி மெக்கானிக்காக
ஏன்னா இந்த டைம்ல வந்து ஏசி ரொம்ப இருக்கிறாங்க பார்த்து சொல்றாரு. அப்புறம் ஃபோன் பண்ணிட்டு அந்த ஓனர் சொல்றாங்க, நான் வரலன்னு சொன்னாங்க. அவன் என்ன நான் தான் வரேன், நாளைக்கு வரேன். நான் ஃபர்ஸ்ட் ஏன் வரலன்னு சொன்னா ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் போகணும், அதனால நான் வரல, 2 நாள் நான் லீவ் கேட்கலான்னு இருக்கேன் ஓனர்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னு அதுக்கப்புறம் வரமாட்ட சொல்லி ஓனர்கிட்ட பேசிக்கிறோம். ஓனர் தான் போக சொல்லியிருக்கிறான். அப்புறம் நான் தான் வரேன்பது என்ன பண்ணியிருக்காங்க அவன் சொல்லியிருந்துருக்கிறான். அங்கே போயிட்டு அங்கே கேஸ் ஃபில் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். கேஸ் ஃபில் பண்ணிட்டு லேடி தான் அங்கே இருக்கிறாங்க. அவங்க கிட்ட தான் அவங்க ஃபோனில் பேசிட்டு இருக்கிறான். அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க, சுதா அவன் ரெகுலராக தான் பார்க்குறாங்க வீடு. இதுமாரி வந்து ஹாஸ்பிட்டல் போகணுன்னு என் ஒய்ஃப் சொல்லியிருந்தா. என்னன்னு தெரியல உனக்கு வந்து அவர் வந்து என்ன பண்ணாராம், கத்தியாக போட்டு எடுத்தார். சரிங்களா, கத்தியாக போட்டு எடுத்து தெரியல என்னன்னு தெரியல, மனைவி சொல்லிச்சு இந்த மாதிரி நீ ஹாஸ்பிட்டல் போனதை சொல்லியிருந்தாங்க, என்னத்தில் கொடுக்கணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு 4000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இல்லை வேணாம் பரவாயில்ல வேணாம் அனுப்பிட்டு இருக்கிறான். இல்லை என்னன்னு தெரியல கொடுக்கணும்னு தோணுது வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்காரு. சரிங்களா, அவன் என்ன பண்ண அப்புறம் வாங்கிக்கிறானம்மா. அடுத்த நாள் எங்கே போகிறாங்க, ஸ்கேன் சென்டர் போகிறாங்க. இல்லையா, ஸ்கேன் சென்டர் போய்ட்டு ஸ்கேன் பண்ணிட்டாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஸ்கேன் பார்க்க நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்துட்டாப்பெல்லாம் 6000 மேலே தான் நினைக்கிறேன். அதிகமாக தெரியல, எடுத்து பார்த்தா தெரியல, அதிகமாக தான் அவர் அவனுமே சொன்னான். அப்படியே 8000 மேலே அது இருக்குன்னு நினச்சேன். ஏதோ பாதி கம்பெனா 4000 ரூபாய் வண்டி இருக்குல்ல, ஸோ அதை வச்சு எப்படி போயிடலான்னா அவன் யோசிச்சுட்டு இருக்கோம். நடந்த காரியம் அவங்க கேட்டதுக்கா நீங்கள் யாராவது டிஸ்கவுண்ட் எல்லாம் பண்ணுறேன்னு சொன்னீங்களா அப்படின்னு. அவங்க 5000 ரூபாய் பில் போட்டு 2500 தான் வாங்கியிருக்காங்க. அவன் சொல்றான் நான் எத்தனை மணிக்கு மீதம் ஆண்டு எழுதி வச்சுட்டான். நேற்று எழுதி வச்சுட்டான். எனக்கு கேட்டோட நம்ம இன்னைக்கு வந்து அவன் இன்வைட் பண்ணியிருக்கிறா. நீ 7th மந்த் அவன் வீட்டில் என்ன பண்ணிடலாம் ப்ரேயர் பண்ணி வச்சிருக்கிறான். ஸோ சர்வீஸ் முடிச்சு நான் வரணும். அவங்க ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. என்ன சொல்ல வர அப்படின்னா, சரி அது ஆரம்பம் தான் இது வந்து சாட்சிகள் உண்மையாலே நிறைய பேர் ஆண்டு தான் கொடுத்துருக்கோம். எனக்கு சொல்லலை, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். கொடுத்த எல்லாருடைய குடும்பத்தில் ஆண்டு அபிரேதமாக சொல்லியிருப்பார். ஆமென். ஆனந்த கிடையாது. இந்த ஒரு வாரம் பிபிஎஸ் விட்டு போச்சுன்னா ஒவ்வொரு நாளும் இந்த பசங்க சொல்றாங்க, ஏய் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்தது பிபிஎஸ்ல நிறைய இருந்துச்சா, சூப்பரா இருந்துச்சா, நிறைய வந்தது. ஒவ்வொரு நாளும் அவங்க ஜூஸ் சரி, ஸ்நாக்ஸ் சரி, ரொம்ப சூப்பரா ஒவ்வொரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டு திருப்தியாக நடத்தினாங்க. ஹல்லேலூயா. காரணம் உங்களோட பிரேயர்ஸ், உங்களோட அர்ப்பணிப்பு. நான் எதிர்பார்க்காத இடத்துலலாம் பண்ண அப்படி காமிச்சிருந்தாங்க. ஸோ திருப்தியாளர் எடுக்க வைத்தார். ஒரு லிஸ்ட் பாருங்க, என்னதுன்னா முந்தானத்திலே கெஸ்ட் வந்திருந்தாங்க. அது கொரியால வந்திருந்தாங்க. இங்க வரணுன்ற அவசியமே கிடையாது. வந்துட்டு சும்மா வந்துட்டு பார்த்துட்டு போறதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்க எதிர்பார்க்க வந்துட்டு விபிஎஸ்க்காக 10,000 ரூபாய் கொடுத்துருக்கணும். அவங்க மட்டும் கொடுப்பாங்க. இன்னொருத்தவங்க பசங்க சூப்பரா டான்ஸ் ஆனாங்க. அதில் நான் ஸ்பெஷலாக கிஃப்ட் வாங்குறதுக்கு ஸ்பெஷல் அமௌண்ட் கொடுன்னு சொல்லிட்டு அவங்க 5,000 ரூபாய் வச்சிருந்தாங்க. இது நிறைய பேர் சொன்ன எல்லாருமே பேர் சொன்னோம். ஒவ்வொருத்தரும் உங்களுடைய இயலாமல் இருந்து கொடுத்திருக்கிறாங்க. அனுபவம் அபரிதமாக அல்லேலூயா அல்லேலூயா.
அநேக புதுப்பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. ஏசப்பா அவ்வளோ அழகா ஒவ்வொரு கிளாஸ்லையும் பார்த்தா அவ்வளோ சந்தோஷமா அவ்வளோ அழகா இந்த வீட்டு சாப்பிட்டு நடத்திட்டு வந்தாரு. அந்த பிள்ளைகளும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. இல்லையா? ஆனந்தம் கிடையாது. சரியா? சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். இல்லையா? அவரை நம்புகிற ஒருத்தரை அவர் கைவிடவே அப்புறம் மாசு என் அளவு பெரியவன் அனுப்புகிறேன் ஈராவும் விட்டு கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு அது இறுதி கண்டது பார்த்தீங்களா? அன்பு அதை பார்த்திருக்கிறோம். நிச்சயம் உண்டாச்சு. அதாவது ஆண்டு உணர்த்துறாரு இந்த வீடியோஸ்ல. இது வரைக்கும் ஒருத்தர் எழுப்பிட்டு இருப்பான், மனுஷனை நம்பிருந்தோம். அப்பெல்லாம் இவ்வளோ சந்தோஷம் இவ்வளோ தெரியுமா? இது வரைக்கும் நான் போய் கிஃப்ட் அவங்க போனால் 8000 ரூபாய் பிடிச்சிட்டு வந்துடும். 8000 ரூபாய் பிடிச்சிடும் நாங்கள் கிஃப்டாங்க. ஆனால் இந்த வாட்டி இந்த மோர் எவ்வளோ தெரியுமா? 15,000 பிளான் போட்டு வச்சுட்டு அந்த 12,000 அந்த குவாலிட்டி அவங்க சூப்பர் வாங்கிக்கிறோம். இல்லையா? அதாவது ஆண்டத்தை உணர்த்தினாரு. மனுஷன் நம்மளா இப்படி கர்த்தரடம்னா இப்படி சொல்லிட்டு அப்படி நீ நாளைக்கு இன்னைக்கு பார்ப்பீங்க. எல்லாருமே கம்பல்சரி இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு வரும். VBS செலிப்ரேஷன் பிள்ளைங்கள்லாம் வர போறாங்க. அவங்க கட்டிக்கிட்ட எடுத்து எல்லாம் என்ன பண்றாங்க? இறங்க போறாங்க, சந்தோஷமா ஆட போறாங்க. இல்லையா? அதற்கு நீங்கெல்லாம் பெரிய பங்கு வகுத்திருக்கிறீங்க. தயவு செய்து இந்த வேலையில இதற்கு உதவிகளை நாங்கள் கேள்வி செய்ய எல்லா வாலண்டியர்ஸுமே நிற்கணும். எல்லா வாலண்டியர்ஸுமே எல்லா வாலண்டியர்ஸுமே பாய்ஸ் நல்லா சட்டமா VBS எல்லாருமே சட்டமா காப்பிட்டுக்காமா. சோனியா சோனியா வந்து காசுலாம் எல்லாரும் நல்லா சட்டமா காப்பிட்டாங்க. எல்லாருமே தான் சொல்லுங்க. God bless you. God bless you. இது வந்து ஆண்டவர் இவ்வளோ அழகாக நடத்தினார். இது வேதத்தில் மட்டும் செய்யலைங்க, ரியலாகவே அவர் செய்கிறார் அப்படின்னு வசனம் சொல்கிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறார். அவர் சொன்னதை கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் தான். நீ கர்த்தரை நம்பி இருந்தா அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். நீ உன் பணத்தை நம்பி இருந்தா நிஜமா உன் பணம் உனக்கு என்ன பண்ணணும்? குறிப்பிட்ட நேரத்தில். அப்புறம் நீ என்ன தெரியுமா கையேறும்? நீ கர்த்தரை நம்பி நீ இறங்கணும்னா அல்ல புரியாத தேவனுடைய அன்பு கூடவே இல்லாம அவர் மீதம் எடுக்க உதவி செய்வார். நீ அதெல்லாம் சாட்சியா கேட்டோம். மீதம் எடுக்க உதவி செய்வார். இதுக்கு அப்புறம் நம்ம சொல்றாங்க, இதுக்கப்புறம் என்ன வேணும்னு சொல்றவங்க கேட்கிறாங்க. என்ன வாங்கணும்? சர்ச்சுக்கு வேற என்ன திங்ஸ் வாங்கணும்? பேட் வாங்கணுமா? வாங்கிக்கலாம். பந்தல் வாங்கணுமா? கண்டிப்பாக உதவி செய்வார். அடுத்து ஏசிதான். நிச்சயமா பசங்க சொல்லுங்க ப்ரேயர் பண்ணிட்டாங்க. உண்மை பிள்ளைங்களாம் ப்ரேயர் பண்ணாங்க தெரியுமா? EBS காமெடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி VBSக்கு முன்னாடி ஆண்டவர் சபையில் ஏர் கண்டிஷனர் ஆண்டவர் போட ஏர் கூலர் ஏர் கண்டிஷனர் ஆண்டவர் போட உதவி செய்யலாம். அவ்வளோ ஈட்டாக தான் இருந்தது. அண்ணனில் பிள்ளைங்களோட சந்தோஷத்துலாம் தெரியல. ஸோ நிச்சயமா ஆண்டவர் இன்னொன்று நான் சொல்லணுமா? இதுக்காக எனக்கு ப்ரேயர் பண்ணி ஆண்டவர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அது கெஸ்ட்டும் வந்தாரு சொன்ன பார்த்தீங்களா? அவர் கண்ணில் என்ன தெரியுது அப்படின்னா பில்டிங் இருக்குது தெரியல. புதுசாக பில்டிங் அவர் கட்டி இருக்கிறார். லெமினா வீடு கட்டிட்டாரு. மெரினோட வீடு அவர் கண்ணு அவனுக்கு என்ன வீடு இல்லை, என்ன பெருசாக கட்டி என்னது நம்ம சர்ச்சை வரவங்க வீடு கட்டிட்டு கட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்தியா இப்படி இருக்குது. நம்ம சர்ச்சை போனோம் தானே அடிக்க ஒரு ஆக்சிடென்ட் போட்டாங்க.
ஆமென் தானே? இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நிச்சயமாக நம்ம சபையால் எழுப்பான கண்டிப்பா எழுப்பார். எப்ப நாம எழுப்புகிறோமோ, எப்ப ஆண்டவர் வல்லமையாக செயல்படுறோமோ, நிச்சயமா ஆண்டவர் எழுப்பார். நம்ம ஆண்டவர் ஊழியத்தை செஞ்சார், அவருடைய காரியத்தை அவர் பார்த்து ஆலயம் அமர்ந்திருப்பா, நம்மளோட கிடையாதுப்பா. நாம இந்த ஆலயத்துல ஒழுங்கா ஊழியம் பண்ணா ஆண்டவர் அழகா என்ன பண்ணிடுவாரு, கட்டி எழுப்பி போயிட்டே இருப்பார். ஆமைனா இல்லையா? பெரிய பில்டிங் கட்டுறதுல பிளஸிங் கிடையாது. இருக்கிற ஜனம் நமக்குள்ள எப்படி இருக்கணும், ஒற்றுமையா. அதுதான் பிளஸிங். நமக்குள்ள எப்படி இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். ஒருத்தர் நம்ம என்ன பண்ணிக்கணும், அதுதான் ஆசீர்வாதம். உண்மையான சொல்றேன், ஆண்டவருக்கு பெரிய பில்டிங் கட்டி கொடுத்தாலும் பெரிய விஷயமே கிடையாது. அதனால ஜுஜிபி சொல்லுவாங்க, ஜுஜிபி ஆண்டவர் எதிர்பார்க்க தெரியுமா, அவங்க இருதயம் கட்டப்படும். ஒருத்தரை நேசிக்கணும். உன்னிடத்துல ஒருத்தர் கேட்கிறாங்க, ஆண்டவருக்காக வரணும், அது இருதயம் வரணும். அவன் ஆண்டவர் அற்புதமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அவரா அற்புதம் செய்கிறாரு. நம்முடைய கரத்துல ஆண்டவர் ஊழியத்தை கட்டுவதில்லை என்பது என்னதுன்னா பெரிய பிளஸிங். அல்லேலூயா. அது உங்களுடைய இருதயம் என்ன ஆகணும், கட்டப்படணும். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு அந்த இருதயத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கான விசுவாசிக்கிறாங்க. கத்தருக்காக கொடுத்து இன்னொரு விஷயம் நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்லணும். வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்ந்து நான் அதை கொடுங்கன்னு சொன்னேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க கொடுத்ததெல்லாம் காட்டினோம். 17,500 ரூபாய் கொடுத்துருக்கிறாங்க. நல்லா கடன் தெரியாங்க. யாரும் அவங்க எல்லாரும் வேலைக்கெல்லாம் போல. எப்படிதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படா அவங்க கொடுத்துருப்பாங்க, ஏதாவது வச்சிருப்பாங்களா? எங்க அம்மா அதே போல ஏதாவது என்கிட்ட வச்சுட்டு என்ன கொடுக்குறேன், யார் என்ன முடியுமோ அதை நீ பண்ணுங்க. அவங்க முடிஞ்சது பார்த்தீங்களா, அதை பார்க்கலாம். ஆமாம். உண்மையாக நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க. நான் நிறைய பேர் சேர்ந்து கொடுத்ததுனால அந்த அமௌண்ட்டு தனித்தனியாக உண்மையாலுமே ஃபேமிலியெல்லாம் சேர்ந்தாலும் கொடுத்தீங்க. நான் எல்லாரும் பெரிய சொல்லணும் அப்படின்னா அது டைம் நாங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்கோம். ஏன் தெரியுமா காரணம், நீங்கள் ஏசப்பா நேசிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் நேசிக்கிறப்ப அவர் எப்படி உங்க நேசிக்காமல் விட்டுருவார். அவர் எது மாசம் இல்லையா? அவர்கள் நம்பிக்கையா இருக்காங்க. மாசம் ஜெபம் பண்ணலாமா? அது இந்த வார்த்தையை சொல்லணுன்னே என்னுடைய இருதயத்தில் இயங்கினார். அதனால இந்த சம்பவத்தையும் ஆண்டவர் நடத்தின அந்த பாதைகளெல்லாம் நினைச்சு பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் மீதி எடுக்க உதவி செய்யும். 12 கூட கொடுக்கப்பட்டது. அதே போல ஆண்டவர்கள் கூட கொடுக்கப்படும். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அது ஆண்டவர் கூட கொடுக்கப்படும். நீங்க எதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் விதைச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்க. நான் சிறு பையனை போல நான் மாறணும். ஏசப்பா நான் உங்களுக்காக ஏதாவது கொடுக்கணும். ஏசப்பா சிறு பிள்ளைகளா ஏசப்பா என் இதயத்தை கொடுக்குறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே என் சர்ச்சில் என் சூப்பரா பிபிஎஸ் நடத்துகிறேன், நீங்க அதுக்காக நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. தவறே எத்தனை நிந்தைகள்
ஒவ்வொருவரையும் அபரிதமாக ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, உங்களுடைய நாம மாத்திரம் மகிமை அடையணும். இந்த நாளில் ஆண்டவரே பிபிஎஸ்னுடைய ஃபைனலில் நாங்கள் வச்சிருக்கிறோம். எவ்வளோ ஒரு நாம மாத்திரம் ரொம்ப மகிமை அடையணும். வர்ற பிள்ளைகள் பேரண்ட்ஸ் எல்லாம் உங்களுடைய அன்பை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யணும். ஆண்டவரே, நீங்க அமர்ந்துள்ள சிறு பிள்ளைகள் வந்த சிறு 88 சிறு பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு பேரண்ட்ஸ் ஆண்டவர் சாட்சியை சொன்னோம். என் பிள்ளை பிபிஎஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேச்சு மாறிடுச்சு, நடக்க மாறிடுச்சு, அவனுடைய யோசனை மாறிடுச்சு, அவனுக்கு நல்லா படிக்கிறான் அவன்கிட்ட சாட்சி சொல்லத்தக்கதாக ஆண்டவர் இந்த புதிய வருடத்தில் பிள்ளைகளெல்லாம் நீ ஆசீர்வதித்து உயர்த்துடைய நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவர் இந்த பிபிஎஸ்க்காக உதவி ஒவ்வொரு பேருக்காக ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் அநேக விதத்திலிருந்து உதவி செய்திருக்கிறாங்க. ஆண்டவரே, தன்னுடைய ஆண்டவரே பணத்தை கொடுத்திருக்கிறாங்க, தன்னுடைய நேரத்தை கொடுத்திருக்கிறாங்க, தன்னுடைய உழைப்பை அவங்க ஆண்டவரே இந்த ஊழியத்தில் கொடுத்திருக்கிறாங்க. ஆண்டவர் அநேக ஆலோசனை கொடுத்திருக்கிறாங்க, அநேக ஆண்டவரே அவங்களோட வேலைகளெல்லாம் செய்திருக்கிறாங்க. இதனால் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவரையும் நீ வேறு ஆசீர்வதிப்பீராக. நாம் மகிமைக்காக எல்லாரும் அர்ப்பணித்து சொல்லிடுறோம். வந்த பிள்ளைகள் எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். நாம் மாத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம்ம அன்போடு கூட தேசத்தில் எல்லா தேவனுடைய பிள்ளைகள் கூட இயேசு கிறிஸ்து வருகை மாத்திரம் பாராதிருக்கிறார். ஆமென், ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஓகே, மறந்துட்டேன். முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து மாற்றி வாங்க. மற்ற சிறு பிள்ளைகள் 2 பேர் இல்லாமல் சிறு பிள்ளைகள் போயிடுங்க. நீங்கள் எல்லாம் அர்ப்பணிங்க.